இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, நனனே நானே நாரே, மலர்களிலே அவள் மல்லிகை. இதை வச்சுன்னு ஒரு டியூன் பண்ணலான்னா எப்படி பண்ணலாம்? இப்போ யோசிக்கலாம். தீ திரிரிரி திரிரிரி ஸோ பல்லவி என்ன லைன் பண்ண ஞாபகம் வரல, திருப்பி கேட்கணும். ஸோ இது என்ன கான்செப்ட்னா, என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, ஒரு டியூன்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி இன்னொரு டியூன் பண்ணுறதுனா என்ன. இப்போ நான் பாடின டியூன் வந்து ஜஸ்ட் இந்த டியூனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன மைண்டில் வந்ததோ அது அப்படியே தான் இப்போ பாடினேன். ப்ரிப்பேர் பண்ணி வச்சு பாடல. ஐடியா என்னென்னா, இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற போது அந்த டியூன் மாதிரினா அந்த டியூனோட சவுண்ட் இருக்கணும். அதே டியூனை காப்பி அடிக்கிறது இன்ஸ்பிரேஷன் கிடையாது. ஸோ அந்த டியூனோட ஒரு ஐடியா அதை வச்சு பண்ண ஒரு டெவலப்மெண்ட் தான். ஹேட்ஸ் ஆஃப் டு விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இந்த பாட்டு வந்து அவர்கள் இசையமைத்த பாட்டு. அஃப்கோர்ஸ் எண்ணிலடங்காத அமர்க்களமான அசாத்தியமான பாடல்கள் அவர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் த காம்பினேஷன் ஆஃப் கண்ணதாசன் அண்ட் டிஎம்எஸ் சார், சுசிலாமா அண்ட் எஸ்பிபி. எல்லாருமே எஸ்பிபி பாடல, பிபி ஸ்ரீனிவாஸ், ஸ்ரீகாழ் கோவிந்தராஜன் சார், எஸ் ஜானகி, இந்த மாதிரி நிறைய பேர், நான் நிறைய பேர் விட்டுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பதிவு ஒன்று போடணும்னு எனக்கு ஒரு ஐடியா. அதை கேட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸில் உங்களோட வியூஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.